அஸ்ஸலாமு சட்டமன்ற தேர்தல் பல இடங்களிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. சில மாநிலங்களில் நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நிறைவுக்கு வந்திருக்குது. அதே போல் எடுத்து பார்த்தோம் என்றால் கேரளாவில் 9 சட்டமன்ற பேரவை தேர்தல். அதில் காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் போட்டியிடுகிறது. அந்த அடிப்படையில் சென்ற மாதம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கேரளாவினுடைய இடுக்கி என்ற பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது, கேரளத்து மக்கள் அனைவரும் கல்வி கற்ற மக்கள், அறிவார்ந்த மக்கள், குஜராத்தை போல கல்வி இல்லாத பாமரர்கள் கிடையாது, அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் என்ற மாதிரி ஒரு செய்தியை பதிவு செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த செய்தி பதிவு செஞ்ச உடனேயே இதற்கு எதிர்கருத்தாக எக்ஸ் வலைதளங்களில் குஜராத்தினுடைய சிஎம் பூபேந்திரபாய் பட்டேல் அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. குஜராத் மக்கள் மீது ஏன் உங்களுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்வு, குஜராத் மக்கள் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ குஜராத் மாடலினுடைய கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் மோடி ஐயா அதை ஆட்சி ஆண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் வருது. இப்போ அவங்க குறிப்பாக இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் சில டெவலப்மெண்ட் இருந்தாலும் கூட பெரும்பாலும் குஜராத்தினுடைய கிராமப்புறங்கள்லாம் எடுத்தோம் என்று சொன்னால் அவ்வளவு அடிப்படை வசதி கூட இல்லாத அளவுக்கு சூழல்கள் போய்கிட்டு இருக்குது. அது ஒவ்வொன்றாக வெளியே வருது. இப்போ குஜராத்தினுடைய கல்வி அறிவை பொறுத்தவரை, கல்வி அறிவு சதவீதத்தை பொறுத்தவரை தமிழகத்தை விட கேரளாவை விட ரொம்ப கம்மி. அதை ஒரு அரசியலாகவே அதை பண்ணுறாங்க. கல்வியை ஒருபோதும் கற்றுவிடக்கூடாது. சாதி அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டி பிரிவினையை ஏற்படுத்தி குறிப்பிட்ட மக்கள் தான் படிக்க வேண்டும். அப்போ இந்த மக்கள் படித்து விட்டால் அறிவாளியாக மாறி விடுவார்கள். அப்போ ஒரு காலம் இவர்களை படிக்க விடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு ஒரு மட்டமான ஒரு அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இதுதான் நிலைப்பாடு. மக்கள் படிச்சிடக்கூடாது, அவள் அறிவு வளர்ந்துருச்சுன்னா நமக்கு ஒரு காலம் ஓட்டு போட மாட்டான் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால கேரளாவுடைய காங்கிரஸ் தலைவனுடைய கருத்து ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மைதான் அது. அப்போ கல்வி அறிவு பெற்ற சிந்திக்கக்கூடிய, பொது அறிவு, பொதுநலம் இருக்கக்கூடிய, பகுத்தறியக்கூடிய ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு மத பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு ஓட்டுகள் ஒரு காலம் செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை.